இமேஜின் 38 இயர்ஸ் பேக் அது வரைக்கும் ப்ராஸ்டிடியூட்னா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கும். அதுவும் வந்து ஒரு ஹீரோ ஹெல்ப் பண்ணுற இடத்துலையோ இல்லை வில்ல ரேப் பண்ணுற இடத்துலையோ தான் இருப்பாங்க அந்த கேரக்டர். பட் அந்த கேரக்டரை தான் ஹீரோயினாக வச்சு அந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணி அதை யாருமே முகம் சொல்லிக்காத மாதிரி சொல்ல முடிஞ்சு 38 இயர்ஸ் முன்னாடி. அப்போ வந்த கதைக்களங்களாகட்டும், கதாபாத்திரமாகட்டும், பையன் வந்து பாம்பேயில் ஓடி வந்து நிற்கிறான். அவனை ஒரு 4 பசங்க வந்து அடிச்சுட்டு போட்டிருந்த போர்வையும் ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு போகிறானுங்க. அப்போ ஒரு கெட்ட வார்த்தை போனான் தமிழில். அப்போ நீ தமிழா வா அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கி கொடுக்குறான். டீ வாங்கி கொடுக்கும்போது என்னத்துக்காக ஓடி வந்த? பரீட்சையில் தோத்துட்டியா, திருடிட்டியா, வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இல்லை கொலை பண்ணிட்டேன் அப்படிமா. யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரியான கதாபாத்திரங்களும் சூழலும் அந்த காலத்தில் வரவே இல்லை. ஆனால் அதை அப்போவே கொடுத்துட்டார் அவர். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன்னா, அவர் ஹீஸ் ஃபைண்டிங் ஹிஸ் ஓன் ரூட், ஒரு 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 பாத், அந்த வே அவர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாரு. அதில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். அண்ட் அவர் அதுக்கு ரெடியாக இருக்கார். அவர் கூட அசோசியேட் ஆகிற கமல் சார் ரெடியாக இருக்கார். அவங்களுக்கு வந்து நான் ஒர்க் பண்ணதை அப்சர்வ் பண்ண மட்டும் வச்சு சொல்கிறேன். தேவர் நாட் கேர் அபவுட் த அவுட்புட் ஆக்சுவலி.